சஞ்சனா மேட்ரிமோனி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம சேனலில் வரக்கூடிய வரன் விவரங்கள் அனைத்தும் முற்றிலும் இலவசமானவையே. இது பெண் வீட்டாரின் முழுமன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம். இதில் மணமகள் புகைப்படமானது அவர்களின் பிரைவேசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது. இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேவை முற்றிலும் முழுக்க இலவசமானவையே. சரி வாங்க, இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரன் விவரங்களை பற்றி பார்க்கலாம். மணமகள் பேர் பார்த்திங்கன்னா சுஜாதா. இவங்களுடைய வயதுன்னு பார்த்திங்கன்னா 37 வயது ஆகுது. இவங்களோட ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து சமுதாயத்தில் முதலியார் ஒரு பிரிவை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய ராசின்னு பார்த்திங்கன்னா மகரம் ராசி, அவிட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்திங்கன்னா பிசிஏ வரையும் படிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய வேலைன்னு எடுத்திங்கன்னா ஓனாக பிஸ்னஸ் பண்ணியிருக்கதா சொல்லுங்க. சொந்தமாக ட்ராவல்ஸ் கம்பெனி வச்சு ரன் பண்ணிகிட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா 2ஆம் திருமணத்தை தான் சம்மந்தம் தெரிவிச்சிருக்காங்க. இவங்களுடைய முதல் திருமணத்தில் கணவர் ஒரு ஆக்சிடென்ட்டில் இறந்துட்டதால் இப்போ விடோவால் தனிமையில் தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சொந்தமாக ட்ராவல்ஸ் கம்பெனி வச்சு ரன் பண்ணிகிட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய வசதின்னு பார்த்திங்கன்னா வீடு வசதி, அடுக்குமுறை கட்டெல்லாம் நல்லா வசதியாகவே ரிச்சாக வாழ்ந்துட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க பஸ்ஸு இவங்களுக்கு இருக்குது, காரு ட்ராவல்ஸும் வச்சு ரன் பண்ணிகிட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. நல்லா ஒரு சொகுசான ஃபேமிலியாக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு கோல்டும் கிட்டத்தட்ட அளவுக்கு மீறி நகை எல்லாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. வசதிகள்லாம் எதுவும் பஞ்சமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு கூட பிறந்தவங்கலாம் யாரும் இல்லை, வீட்டுக்கு தாங்க ஒரே ஒரு பொண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைன்ட்டு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வரக்கூடிய மணமகனுக்கு ஏதோ குழந்தைங்களும் இருக்கக்கூடாதுன்னு கண்டிஷனாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்கள போலவே தன்னை போலவே நல்லா படித்த மாப்பிள்ளையை தான் டிகிரி முடிச்சுட்டு ஒரு ஒர்க்கில் இருக்கிற மாப்பிள்ளையை தான் தேவைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு ஃபினான்ஸ் மூலிமாவும் வரக்கூடிய மணமகளுக்கு எதாக இருந்தாலும் ஹெல்ப் பண்ணி தரதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஜாதி வேதெல்லாம் தடை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. தன்னை லைஃப் லாங் நல்லபடியாக வச்சு பார்த்துக்கிற சிறந்த மணமகன் தான் தேவைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வீட்டோட மாப்பிள்ளையே வந்த போதும்னு சில எதிர்பார்ப்போடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இப்போ பட்டுக்கோட்டையில் இப்போ இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியுற அந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் டீட்டெயில் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க. அடுத்த மணமகள் பேர் பார்த்திங்கன்னா மதுமிதா. வயது 39 வயதாகுது. இவங்களோட ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து சமுதாயத்தில் பலிஜா நாயுடு ஒரு பிரிவை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய ராசின்னு பார்த்திங்கன்னா ரிஷபம் ராசி, ரோகிணி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்திங்கன்னா பிசிஏ வரையும் படிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட வேலைன்னு பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. இவங்க மாதம்லாம் நல்லா ஒரு வருமானம் வந்துட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா 2ஆம் திருமணத்தை தான் சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க. இவங்களுடைய முதல் திருமணத்தில் சில கருத்து வேறுகாரணமாக கணவர் பிரிஞ்சிருந்தாகவும் சொல்லியிருக்காங்க. சட்ட ரீதியாக டிவோர்ஸ் வாங்கிடுறதாகவும் சொல்லியிருக்காங்க. தனக்கு வரக்கூடிய கணவருக்கும் சட்ட ரீதியாக டிவோர்ஸ் வாங்கியிருக்கணும், தன்னை போலவே நல்லா படித்து முடிச்சுட்டு இருக்கிற மாப்பிள்ளையாக தான் தேவைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தன்னோட கெஸ்ட்லேயே ஒரு மணமகன் கிடச்சிட்டா போதும்னு எதிர்பார்ப்போடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய வசதின்னு பார்த்திங்கன்னா வீடு வசதி, அடுக்குமுறை கட்டெல்லாம் எல்லாமே நல்லா சொகுசாக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா வேலூரில் தான் இப்போ வசிச்சுட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க.